எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 31 ஜனவரி சனிக்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பள்ளிகளில் மாணவிகளுக்கு இலவச நாப்கின், மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஸோ ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க கேஸ் போட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். அவங்க பேர் என்னென்னா ஜெயா தாக்கூர். ஓகே, அவங்க என்ன பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க, மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு மாதவிடாய் சுகாதார கொள்கையை அமல்படுத்த கோரி ஜெயா தாக்கூர் என்பவர் உச்சநீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்தார். ஓகே, ஸோ இது 2024 இருந்து இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேற்று தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்வுரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமையும் அடங்கும் என்று வெள்ளிக்கிழமை அந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு சிட்டிங் ஜட்ஜ் அவங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வெள்ளிக்கிழமை பிறப்பித்த உத்தரவு. ஸோ இது ஒரு ஆர்டராக எல்லா மாநில அரசுகளுக்கும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரைட் டு ஆர்டிக்கல் 21 அண்ட் 21A இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்கன்னா, அரசமைப்பு சட்டத்தின் 26வது பிரிவின் கீழ் வாழ்வுரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமையும் அடங்கும். அதாவது மென்சுரல் ஹைஜின்னு சொல்லுவாங்க, ரைட் டு மென்சுரல் ஹைஜின். ஸோ ரைட் டு லைவில் பார்த்திங்கன்னா 21ல் அதில் வாழ்வுரிமையில் மாதவிடாய் சுகாதாரமும் ஒரு உரிமை தான். அதை நம்ம பாதுகாக்கணும். ஸோ மோசமான மாதவிடாய் சுகாதாரம் இனப்பெருக்க உறுப்பினர் நோய் தொற்றுகளை ஏற்படுத்தி குழந்தையின்மை பிரச்சனைக்கு வழிவகுக்கலாம். அதனால் எல்லாருக்கும் நாப்கினை கரெக்டாக பயன்படுத்தாமல் விட்டுறக்கூடாது. ஸ்கூல்ஸில் அதுக்கான அனுமதிலாம் இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை வச்சுருக்கணும். ஸ்கூல்ஸில் அது ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ணணும், எல்லோரும் ஃப்ரீயாகவே தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி உரிமை சட்டம் மற்றும் அரசமைப்பு சட்டப்பிரிவு 21A கீழ் கல்வி பெறுவதற்கான அடிப்படை உரிமை இருக்குது. அதே மாதிரி இலவச கட்டாய கல்வி தரமான கல்வியை உள்ளடக்கியுள்ளது. ஸோ இது ஒரு தொடக்க கல்வியை நிறைவு செய்து நம்ம எப்படி ஃப்ரீ எஜுகேஷன் தரமோ அதே மாதிரி 21Aலையும் இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இதுக்குன்னு தனியாக செலவு எதுவும் கவர்மெண்ட் பண்ண போகிறது. இது ஒரு அடிப்படை உரிமையில் இந்த செலவுகள் அடங்குது அப்படின்னு ஒரு உத்தரவும் சொல்லியிருக்காங்க. அந்த உத்தரவில் இதெல்லாம் சுட்டி காட்டி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் வழக்கு போட்டால் ஜெயா தாக்கூர் விசஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட கொஷின்ஸு வரலாம் நமக்கு. யார் அந்த மனு தாக்கல் யார் பண்ணாங்க, எதை பேஸ் பண்ணி அந்த வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்டிகல்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுத்தாலும் நம்ம டூ பீப்புள் சிட்டிங் ஜட்ஜ் தான். ஒன்று பார்த்திங்கன்னா பார்த்திவாலான்றவங்க, ஆர் மகாதேவன் தமிழ்நாட்டு ஆள் தான். அவரும் உச்சநீதிமன்றத்தில் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, ஸோ வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, நேற்று அந்த சுரேந்திரா அஜித் பவார் இறந்தார் இல்லையா, அவங்க மனைவி சுரேந்திரா பவார் இன்றைக்கி துணை முதல்வராக பதவி இருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னென்னு அஃபிஷியலாக வரட்டும், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அரசியல் செய்திகளை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்னென்னா, காரைக்குடியில் வீரகவி முடியரசனார் சிலையை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். ஸோ வீரகவி முடியரசனார் இருக்கார் இல்லையா, தமிழ் வளர்ச்சிக்காக நிறைய பாடுபட்டு, அவருடைய சிலையை காரைக்குடியில் திறந்து வச்சுருக்காங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க எங்கே திறந்து வச்சுருக்காங்க ரீசெண்டான்னு கூட சப்போஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி ஆர்டிக்கல் பெருசாக இல்லை. அஜித் பவாருடைய ஆக்சிடென்ட்ஸ் பற்றி கொடுத்துருந்தாங்க, தைப்பூசத்தை பற்றி கொடுத்துருந்தாங்க. தைப்பூசம்னாலே நாளைக்கு தைப்பூசன்றதுனால நம்ம அதை பற்றி நிறைய பார்க்கலாம், வள்ளலார் பற்றி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட், புதிய சாதனை படைக்கிற நிர்மலா சீதாராமன். ஸோ நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9th டென்யூராக அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது கடந்த 2019 மே 31 நாட்டில் முதலாவது மொழிநேர பெண் நிதியமைச்சராக இவங்க பதவியேற்றாங்க. ஸோ 2019 தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இல்லையா, அப்போதுலேருந்து தான் இவங்க நிதியமைச்சராக. அதுக்கு முன்னே அருண் ஜேட்லி இருந்திருப்பாது அவங்க டென்யூரில் 2014 to 2019. சரிங்களா? ஸோ அதிலேருந்து 9th டென்யூராக இவங்க இது பண்ணுறாங்க, பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்க பதவிக்காலம் பார்த்திங்கன்னா 6 ஆண்டுகள் 8 மாதங்கள் நிறைவு செய்யும் நிர்மலா சீதாராமன் எதிர்பார்ப்பிடையே ஞாயிற்றுக்கிழமை இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போகிறாங்க. 2026 to 27க்கான பட்ஜெட். இது அவருடைய 9th டென்யூர். இதில் 2 இடைக்கால பட்ஜெட்டும் அடங்கும், 7+2. சரிங்களா?
ஸோ இது அதையும் சேர்த்து தான் 9th முறையாக இது பண்ணுறாங்க. ஸோ கடந்த 2025 நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 7வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்தபோது மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் சாதனையை தொடர்ந்து 6 முறை மொரார்ஜி தேசாய் பண்ணியிருப்பார். அதை அவங்க பிரேக் பண்ணியிருப்பாங்க 2024 செவன்த்தும் தாண்டி இப்போ 9th வந்திருக்காங்க. அதை பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தொடர்ச்சியாக இல்லாமல் அதிகபட்சமாக பட்ஜெட் தாக்கல் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள் தான். ஓகே, நிதியமைச்சர் மொரார்ஜி தேசாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் 9th. ஆனால் அவரும் கண்டினியூட்டிவாக பண்ணல. சிதம்பரம் 9 முறை தாக்கல் பண்ணியிருக்காரு. எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த சாதனையை நிர்மலா சீதாராமன் முறியடிக்க போகிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்போ தானே ஆட்சிக்கு வந்தாங்க 2024. ஸோ 2029 வரைக்கும் அவங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்க தான் தாக்கல் பண்ண போகிறாங்க எல்லா பட்ஜெட்டும். ஸோ அவங்க அந்த சாதனையை ஃப்யூச்சரில் கண்டிப்பாக முறியடிச்சிருவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பார்த்திங்கன்னா தொடர் நீண்டகால நிதியமைச்சர், இதேபோல் நாட்டின் தொடர் நீண்டகால நிதியமைச்சராக இது பண்ணுவோம் நிர்மலா சீதாராமன் தான். இந்த பட்டியலில் 2வது படிக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா தேஷ்முக், மறைந்த முன்னாள் நிதியமைச்சர் தேஷ்முக். கடந்த 1950 ஜூன் 1 பதவியேற்றவர். 6 ஆண்டுகள் 2 மாதம் தொடர்ந்து பதவியிலிருந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சில ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் வந்து 2016 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வேலை நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதத்து கடைசி வேலை நாளில் தான் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க. அதுதான் மரபாக இருந்துச்சு. அது 2017 to 18 பார்த்திங்கன்னா வந்து இது பண்ணியிருப்பாங்க. February 1 வந்து டேட் ஆஃப் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்போ வந்து February 1 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ வரலாற்றிலே வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் பண்ண போகிறது இந்த வருஷம் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஃபேக்டை வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. February 1 ஞாயிற்றுக்கிழமை இது வரைக்கும் பட்ஜெட் தாக்கல் பண்ணதே இல்லை. சனிக்கிழமை கூட பண்ணியிருக்காங்க. ஒர்க்கிங் டேயில் தான் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி சனிக்கிழமை கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி நிறைய நியூஸஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ சுதந்திரம் அடைந்து ஞாயிற்றுக்கிழமை தாக்கலும் மத்திய பட்ஜெட் முதல் நிகழ்வாக அதை அரிதாக பார்க்கப்படுது. ஓகே ஓகே இதுதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான ஃபேக்ட்ஸ். இதில் நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்ணட்டும், நம்ம நிறைய நியூஸஸ் பார்க்கலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி தூதுவர் திட்டம் அமைச்சர் அன்பின் மகேஷ் இது பண்ணி வச்சாங்க. ஸோ விருதுகள்னு ஒரு திட்டம் இருக்குது ஆல்ரெடி. சரிங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அரசு பள்ளி படித்த முன்னாள் மாணவர்கள் ஒருங்கிணைக்கும் முயற்சியாக விருதுகள்ன்ற திட்டம் 2025 ஜனவரியில் தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இதோட ஒரு கண்டினியூட்டிவாக பார்த்திங்கன்னா அரசு தூதுவர்கள் திட்டம். ஓகே, அரசு பள்ளி தூதுவர் திட்டம். இது என்னென்னா, அதாவது அரசு பள்ளியில் படித்து பெரிய ஆளுங்களாக வெளியே போயிருப்பாங்க இல்லையா, பெரிய முன்னாள் மாணவர்கள், அவங்க எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தை விருதுகள் திட்டத்தை செயல்படுத்தி 8.50 லட்சம் முன்னாள் மாணவர்கள் சேர்ந்து இது பண்ணிக்கிறாங்க. அடுத்த கட்டமாக முன்னாள் மாணவர்களை பள்ளி தூதர்களாக நியமிக்கும் திட்டம் தற்போது தொடங்கப்பட்டு முன்னாள் மாணவர்களை ஒரு பிராண்ட் அம்பாசடராக நியமித்து அவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் அசிஸ்டன்ஸை கொடுக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்களுக்கு. சரிங்களா? இவர்கள் அரசு பள்ளி உயர்கல்விக்கு வழிகாட்டுவது, பள்ளி உட்கட்டமைப்பு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும், பள்ளிக்கு இது பண்ணணும், இது இல்லை லைப்ரரி இல்லை, ஒரு லேப் ஃபெசிலிட்டி இல்லை, அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த பிராண்ட் அம்பாசடர்ஸ் வந்து அவங்க தலைமையில் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த திட்டத்தோட பேசிக் ஐடியா. ஸோ எங்கே எப்போ தொடங்கி வச்சுருக்காங்கன்னு மட்டும் எங்கன்னா சென்னை அசோக் நகர் தகைசால் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இதை தொடக்கி வச்சுருக்காங்க. டேட் பார்த்துக்கோங்க, January 29. அரசு பள்ளி தூதுவர் திட்டம் தொடங்கி வச்சது அன்பின் மகேஷ் பொய்யாமொழி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஓகே ஓகே ஸோ இங்கே ஒரு நியூஸ் என்னென்னா, இந்தியா சிலி விரைவில் தடை. இது வரட்டும், நம்ம ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் கொடுத்துருக்காங்க. தென்னாப்பிரிக்கா நாடான சிலியும் இந்தியாவும் ஒரு FTA போட போகிறோம், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, நேற்று மகாத்மா காந்தியோடைய நினைவு தினம். அது ஒரு நினைவு செலுத்தணுமா எல்லோரும் போய் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. ஓகே, வேறு எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் செய்திகள் இல்லை. நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.